நண்பர்களே, 10ஆம் வீட்டுல ராகு இருப்பவர்கள், 10ல ராகு இருக்கிறவங்க எப்படி கர்மாவில இருந்து தப்பிப்பது? ஏன்னா இந்த ராகு தாங்க ஒரு மனிதனுடைய கெடுகர்மாவை அதிகரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிற கிரகம். இது வந்து நம்ம சேனல்லையே யோகி ஜெயபிரகாஷ் யூடியூப்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி, ஒரு ஃபுல் வீடியோவா 12 வீடுகளிலும் ராகு இருக்கும்போது என்ன செய்து என்ன செய்யாமல் இருந்து நம்முடைய கர்மாக்களை அதிகப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கலாம் அப்படிங்கறத வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். நீங்க போயிட்டு பாருங்க, அது நிச்சயமா உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். இப்ப 10ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொழில்ல உண்மையா இருக்கணும். 10ல ராகு இருக்கிறவங்களாம் தொழில் பணம் பிசினஸ் மைண்டட் தான். அதுக்காக குடும்பத்தையும் கவனிக்க மாட்டாங்க, தன்னை நம்பி வந்தவங்களையும் கவனிக்க மாட்டாங்க, இந்த உறவுகளை மறந்துடுவாங்க. அப்போ அதனால கர்மா அதிகரிக்கும். அந்த உறவுகள் இவங்களை ஏங்கி கர்மா அதிகப்படுத்திடும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அந்த தொழில்னு சில நேரங்களில் தொழில உண்மைத்தன்மை இல்லாம இருக்கிறது, தொழில துரோகம் பண்றது, தொழில ஏமாற்றுவது, தவறான வழிகளில் தொழில் செய்து பணம் ஈட்டுவது, இவற்றின் மூலமாகவும் கர்மாவை, அதாவது நீங்கள் செய்கின்ற தொழிலால் பிறர் பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக நீங்கள் வாழ்வீர்கள், வருமானத்தை ஈட்டுவீர்கள், இந்த மாதிரியான தொழில் செய்யும் போதும் கர்மா அதிகரிக்கும். ஆக இந்த ரெண்டையும் நீங்க தவிர்த்து